பந்தயத்தில் முந்தும் பாஜக 2026க்கு பக்கா ஸ்கெட்ச் போடும் விஜய், சீமான் விட்ட சவால். இன்னும் 10 நாட்களில் மக்களவைத் தேர்தலுக்கான முடிவுகள் வெளிவந்துவிடும். தேர்தல் முடிவை எதிர்நோக்கி இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நிலையில் இன்று மக்களவைத் தேர்தலுக்கான 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இப்படியான நிலையில் தமிழகத்தின் அரசியல் களம் சூடுபிடித்துக் கொண்டு செயல்படுகிறது. ஜெயலலிதா, கலைஞரின் மறைவிற்கு பிறகு அதிமுக எடப்பாடி வசமும், திமுக ஸ்டாலின் வசமும் வந்தது. 2021 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சியை பிடித்தது. யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் அந்த தேர்தல் முடிவில் சீமானுக்கு 3ஆம் இடம் கிடைத்தது. அதன் பிறகு தமிழக அரசியலில் நடைபெற்ற சம்பவங்கள், விவாதங்கள் அனைத்தும் தமிழக மக்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். அதிமுக திமுக என்று இருந்த நிலை மாறி இன்று திமுக அதிமுக பாஜக என்று மாறிவிட்டது. முக்கியமாக திமுகவிற்கு எதிர்க்கட்சி நாங்க தான் என்ற ரீதியில் பாஜக தரப்பில் சொல்லப்படுகிறது. அதற்கேற்றவாறு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் செயல்பாடும் இருந்து வருகிறது. இன்னொரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவிற்கு இணையாக பரப்புரை மேற்கொண்டார். இதனிடையில் நடிகர் விஜயும் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கினார். மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஆனால் 2024 மக்களவை தேர்தல் தன் இலக்கு அல்ல, 2026 தான் தன் இலக்கு என்பதில் அவர் உறுதியாக உள்ளார். நடிகர் விஜயின் ஆதரவை பெற அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் காய்களை நகர்த்தி வருவதாக சொல்லப்படுகிறது. சமீபத்தில் சீமான் பேசும் போது விஜயுடன் கூட்டணிக்கு ஆதரவு என்ற ரீதியிலேயே அவர் பேச்சும் இருந்தது. நேற்று சீமான் செய்தியாளர் சந்திப்பில் பாஜக தன்னை விட அதிக வாக்குகள் பெற்றால் தன் கட்சியை கலைப்பதாக பகிரங்கமாக சவால் விட்டார். அவர் சொல்வது நடக்குமா என்பதை ஜூன் 4 அன்றுதான் தெரிய வரும். எது எப்படி இருந்தாலும் தமிழகத்தில் நடைபெற இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான தேர்தலாக கூட மாற வாய்ப்புள்ளது. ஏனென்றால் ஜெயலலிதா, கருணாநிதி காலத்தில் அதிமுக திமுக என்ற நிலைதான் நீடித்தது. மற்ற கட்சிகள் தங்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க போராடி வந்தனர் என்றும் கூட சொல்லலாம். சில கட்சிகள் இந்த இரு கட்சிகளுடன் கூட்டணி நிலையை கடைபிடித்து தேர்தலை கண்டது. ஆனாலும் சீமான் எப்போதும் தனித்தே தேர்தலை கண்டு வருகிறார். 2011 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு தன் ஆதரவை தெரிவித்தார். ஆனால் தற்போதைய அரசியல் சூழ்நிலை வேறு. அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்து பாஜகவும் பிரிந்துவிட்டது. பாஜகவுடன் இப்போது கூட்டணியில் இருக்கும் பாமக 2026 வரை தொடர்வார்களா என்றால் அது கேள்விக்குறிதான். திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் விசிக 2026 தேர்தலில் தன் நிலையை அறிவிக்கலாம். விஜயும் சீமானுடன் கூட்டணி அமைப்பாரா என்பது அவரின் முடிவில்தான் தெரிய வரும். மேற்கண்ட அரசியல் கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் இப்போது திமுக அதிமுகவிற்கு அடுத்து பெரிய கட்சியாக செயல்படுகிறது. இதில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜய்க்கு இருக்கும் ரசிகர் பட்டாளத்தை வைத்தே அவரின் பெரும்பான்மை கணிக்கப்படுகிறது. 2026 தேர்தலில் கூட்டணியை கையில் எடுக்காமல் மேற்கண்ட கட்சிகள் தனியாக போட்டியிட்டால் அதுதான் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படும். என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.